ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சாம்பியன்ஸ் லீக் 12th ஓடிஐ மேட்ச் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. ஸோ இந்த மேட்ச்சில் யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக பலமாக இருக்குது, யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடக்குது. நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், புதன் ஆதிபத்தியத்தில் இந்த மேட்ச்ங்கிறது நடக்குது. திதி அப்படின்றத எடுத்துட்டீங்க அப்படின்னா திருதியை திதியில் இந்த மேட்ச் முழுக்க நடக்குது. போன மேட்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்தியா மேட்ச்சு நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே மேக்ஸிமம் 90% நடந்துருச்சு. ஒரு பேட்ஸ்மேன் வந்து 100 அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப மேட்ச் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அக்ஷர் பட்டேல் மற்றும் ஹர்திக் பாண்டியா 2 பேருக்கு கையில் தான் மேட்சே இருக்குன்னு சொன்னோம். ஸோ கரெக்டாக ஆரம்பத்திலேயே ஹர்திக் பாண்டியாவும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி இந்தியா பக்கம் ஃபேவரட்டாக திருப்பிட்டாங்க. ஸோ இது எப்படிங்கன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, எப்படி கரெக்டாக சொன்னீங்க கணிச்சுன்னு. நம்ம பார்க்கக்கூடிய ஆருடம் அமைப்புகளை வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு மேக்ஸிமம் சில விஷயங்கள் அக்யூரேட்டாக சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு சொல்லும். அது சில நேரங்களில் நடக்கும், சில நேரங்களில் நடக்காமல் போகும். சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச் 12th ஓடிஐ மேட்ச்சில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோகோ, அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர்த்து காம்பினேஷனில் பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கலாம். சம்திங் இதில் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆருடம், இது ஒரு தனி மெத்தேடு, அதில் ஆருடத்தில் வந்திருக்கு. மேபி 2 பேருமே கூட அவுட் ஆகலாம். ஸோ சம்திங் ஏதாவது நடக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஆருடத்தில் நமக்கு வந்த விஷயம் இந்த 12th ஓடிஐக்கு. சரி, இது நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த மேட்ச் 12th ஓடிஐ மேட்ச்சில் யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி லாதம், கேஎல் ராகுல், விராட் கோலி, சச்சின் ரவீந்திரா, அக்ஷர் பட்டேல், எம் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி, எம் ஹென்றி, குல்தீப் யாதவ். ஸோ இந்த ஒரு 11 பேர்த்துக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த 11 பேர்த்தில் யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம் பிரேஸ்வெல், விராட் கோலி, முகமது ஷமி அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இந்த 4 பேர்த்துக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஆப்ஷனலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு சில பிளேயர் சொல்கிறேன். அது வந்து ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரோஹித் சர்மாவே இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி டாக் இருக்குது. நம்ம எடுத்திருக்கிறது வந்து ரோஹித் சர்மாவை மட்டும்தான் கேப்டனாக வச்சு எடுத்திருக்கோம். பட் மேபி ஆருடம் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆருடம் டோட்டல் பிளேயர்ஸ் வச்சு நம்ம சொல்கிறது. ஸோ அது வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரீம் டீம் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேப்டன் மாறிட்டாங்க அப்படின்னா வின்னிங் ப்ரெடிஷனும் மாறிடணும், ட்ரீம் டீமும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனல் பிளேயர்ஸ் நான் சொல்கிற சில பேர் உள்ளே எடுத்து வந்தாங்க அப்படின்னா 100% ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுலேயும் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்குது. ஸோ சம் எக்ஸ்ட்ரா டீம் போட்டு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஆப்ஷனலாக யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ரிஷப் பண்ட், வருண் சக்கரவர்த்தி, ஜே டஃபி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷதீப் சிங். ஸோ இந்த ஒரு 6 பேர் இருக்கும் எக்ஸ்டர்னலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய பிளேயர் யாருன்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங். ஆக்சுவலாக ஹர்ஷதீப் சிங்க்கு ரொம்ப பலமாக இருக்குது. அவர் கொஞ்சம் மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கலாம் உள்ளே வந்தாருன்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த 3 பேர்த்துக்கு அந்த ஆப்ஷனல் டீமில் ஓரளவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தால் கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணும். சரிங்களா? ரோஹித் சர்மா கேப்டனாக இல்லாமல் இந்தியா டீமுக்கு இருந்தால் அதுக்கான ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத நம்ம டெலிகிராமில் நமக்கு லைன்ஸ் அவுட் டாஸ்க் அப்புறம் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதனால டெலிகிராமில் யார் யார் நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டார்கெட் ஸ்கோர் வந்து 260 to 300 ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரவுண்டர், பவுலர், பேட்ஸ்மேன். ஸோ இந்த 3 பேரும் டாமினேட் பண்ணக்கூடிய மேட்சஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சரிசமமான டாமினேஷனாக இருக்கும். போன தடவை சொல்லலாம் ஆல்ரவுண்டர் தான் பலமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர் தான் ஆட்டத்தையே மாற்றி கொண்டு வந்தாங்க போன மேட்ச்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து ஆல்ரவுண்டர், பவுலர், அதே மாதிரி பேட்ஸ்மேன் 3 பேருமே வந்து டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அன்ஃபார்ம் பிளேயர்ஸ், ஸோ இவங்களாம் அடிப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து மோடி ஃபார்முக்கு வந்து நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 4வது ஆருடம். 5வது ஆருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஆல்ரவுண்டர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆருடம் இருக்கு. அது 5வது ஆருடம். 6வது ஆருடம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நியூசிலாந்து டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, இன்னைக்கு இவங்க கூட நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிற அளவுக்கு நியூசிலாந்து டீம் ஓரளவுக்கு பேக் பண்ணி வந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு சின்ன சேஞ்சஸ்னால டோட்டலா அப்படியே இந்தியா பக்கம் ஃபார்மேட் அப்படியே இந்தியா பக்கம் ஃபேவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆருடம் சொல்லுது. ஸோ கடைசியில வந்து இந்தியா வந்து வின் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க 6வது ஆருடம். இப்போ நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியா பார்த்தோம். ஸோ இதில் ரோஹித் சர்மா, கோலி இவங்க 2 பேரும் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 6 இடம் சொல்லியிருக்கோம். அது நடக்குதா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் சில டைம் வந்து பக்காவாக நடக்கும். சில டைம் நடக்காமயே போகும். ஸோ அது நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாங்க. ஆனால் மெயின் 6 இடம் இதுதான். ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியாக இருக்குது நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸில் ட்ரீம் டீமில் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளேயர்ஸ் கிட்ட நம்ம ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆனாங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கு. சில மேட்சஸ் இந்த இந்தியா மேட்சஸ் இல்லாமல் சரிங்களா பண்ணக்கூடிய வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி ப்ளே பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா நம்ம நிறைய ஒர்க் இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு ஜாதகம் பார்க்குற ஒர்க்கையும் விட்டுட்டு நம்ம இதுக்கும் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேணுங்கிற நண்பர்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் பிரீமியர் லீக் அதுவும் நமக்கு ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு பக்காவாக போயிட்டு இருக்கு. அதுவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான மேட்ச் வந்து பார்த்துட்டீங்க. சாம்பியன்ஸ் லீக்ல ஏறக்குறைய 12th ஓடிஐ வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு. ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தால் சரிங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.